ஜோதிடத்தை வச்சு உங்க வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னு சுருக்கமா சொல்ற ஒரு கண்ணோட்டம் இது. உங்க ஜாதகத்திலேயே உங்க பார்ட்னரோட குணம், தோற்றம் பத்தின ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? ஆமா, உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள்லயே ரொம்ப குறைஞ்ச டிகிரியில இருக்கிற ஒரே ஒரு கிரகத்தை வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு தான் பார்க்க போறோம். சரி, முதல் விஷயம், அந்த முக்கியமான கிரகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல ராகு கேதுவை விட்டுட்டு மத்த 7 கிரகங்கள் இருக்கு இல்லையா? இதுல எது ரொம்ப கம்மியான டிகிரில இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகம் எந்த வீட்ல உட்கார்ந்திருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்தது, அந்த கிரகம் இருக்கிற வீடு என்ன சொல்ல வருதுன்னு பாப்போம். நீங்க நோட் பண்ணீங்க இல்லையா? அந்த வீடு தான் உங்க துணையோட வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு காட்டும். உதாரணத்துக்கு, அது முதல் வீட்ல இருந்தா உங்க துணை ரொம்ப இண்டிபெண்டன்ட்டா, அவங்க கெரியர்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுவே 7வது வீடுனா பிசினஸ், மக்கள் தொடர்பு இதுலெல்லாம் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. கடைசியா அந்த கிரகமே உங்க துணையோட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டும். இப்ப அந்த கிரகம் சூரியன்னு வச்சுக்கோங்களேன். உங்க துணை ரொம்ப ஆளுமை திறனோட ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க. ஒருவேளை அது சுக்கிரனா இருந்தா ரொம்ப அழகான கலாரசனை உள்ள ஒரு நபரா இருப்பாங்க. அதுவே சனி கிரகம்னா ரொம்ப உழைப்பாளியா, பொறுப்பா, அதே சமயம் ரொம்ப யதார்த்தமா யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல இருக்கிற அந்த ஒரு சின்ன டிகிரி கிரகம் உங்க வருங்கால துணை எப்படிப்பட்டவர்னு காட்டுற ஒரு வரைபடம் தான்.